வணக்க மக்களே, நான் தான் உங்கள் சந்திர. டுடே பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள். கமலேஷ் பசங்க எல்லாமே வந்து இன்றைக்கி என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம். என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த நாள் அதுமா வந்து எனக்கு நீங்கள் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செலவு பண்ணுவேன். நாங்கடா இதுடே ஓகேவா? சரி மாஸ்டர், நீங்கள் எப்போ இந்த வேலையை கற்றுக்கினீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் கற்றுக்கினேன். பாடு இல்லை கூட. அப்படியா? எப்படி எதனா ஒன்றுனா நம்ம சேனலுக்காக மட்டும்தான் சமைப்பீங்களா இல்லை எல்லாருக்கும் சமைப்பீங்களா? நமக்கு மட்டும் தான், எல்லாருக்கும் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா சமைப்பேன். அப்படிங்களா? எவ்வளோ சார்ஜ் கேட்பீங்க? ஒரு 2000-3000 கொடுத்தாங்கன்னா போதும். 2000-3000 ஓகே ஓகே. கிலோக்கு ஏற்ற போல தான் வரும். கிலோக்கு ஏற்ற மாதிரியா? சரிதான். பிறந்த நாள் எனக்கு தான். என்னையே வேலை செய்ய சொன்னால் இது என்ன நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா வேலையும் அரிசி கல் சொல்கிறவங்க, கறி அரிசி சொல்கிறவங்க, காசு தாங்க தர முடியும், வேலையும் செய்ய முடியும். போங்க. அந்த எண்ணெய் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி. ஓகேவா? எல்லாம் வேண்டிங்க வைண்டா போடுங்க. தலையில ஊற்றிருக்கேன்டா. பிரியாணி வாசனை வந்து வெங்காயம் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது தாங்க மக்களே, சரிங்களா? ஏன்னா போன டைம் வந்து பிரியாணி செய்யும் போது ஒருத்தர் சொன்னார், ரெடிமேடு வாங்கி போடாதீங்க, அரைச்சி போடுங்கன்னு. அரைச்சி தான் போட்டிருக்கோம். அடுப்பு ஊதுதா? அமுச்சு போச்சு போடுறா. என்ன ஊத சொல்கிறீங்க? நான் பர்த்டே பாய்டா, நானும் ஊத மாட்டேன். யாராவா? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும்டா மக்களே. இதான் வந்து சீக்ரெட் மசாலா. நாங்கள் வந்து ஒரு அண்ணங்கிட்ட கேட்டு இது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மசாலாலாம் வாங்கி போட்டு அரைச்சோம். கலர் மாதிரி போச்சு போட்டோன்னே. வாசனையை பாருங்கள். ஃபோனை தாண்டி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வரும் பாருங்கள். அது இதுதான் நிறைய பொய்யனா சொல்லுவோம், நம்பாதீங்க. என்ன மசாலா இது? கரம் மசாலா. கரம் மசாலா லைட்டாக அப்படியே இதில் என்ன பண்ணுறீங்க, ப்ளீச்சிங் பவுடர் வைராஜி சுத்தமாக. கறி கூட போட்டதில்ல ஒரு மாதத்துல ஒரு கறி போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்து பொறுமையாக கிண்டணும். ஏன் சொல்லு? ஏன்னா அதில் வெயிட் ஏறிடும், உண்டா அப்புறம் சாஞ்சிக்கும். கரெக்டா? அவ்வளோதான், வீட்டில் போய் எல்லாம் சாப்பிட்டு விட்டுருவோம் தான். ஆமாம், பொறுமையாக இது போல் கிண்டணும், அப்போ தான் புரியுதா? மாஸ்டர் ஏறாடே, கம்யூனிட்டி மாஸ்டர் ஏறல அப்பா. நான் தான் பெட்டிக்கு மாஸ்டர், நீ கிடையாது, கம்யூனிட்டி. சண்டையில் தான் போனடா. என்னம்மா இருக்கு நான் கண்டிப்பாக மாஸ்டர் என்னடா பண்ற? ஓகேவா?
விட்ற போதும்டா, ஏன்டா இவ்வளோ ஏற்றுறோம்? இருக்கிறது 4 பேர். இல்லைம்மா அவ்வளோ அதிகமாக இருக்கும். இதமாக நறுக்குனது பிரியாணி மேலே போட்டு ஆனி எந்த இருக்கு என்னடா இப்படி ரவுண்ட் கட்டினாங்களா கரெக்டு? வாழ்த்துக்கள் பாடுங்கடா. எவனே எதுவும் சொல்லாதீங்க. கோட்டையா சூப்பரா பர்த்டே டு யூ. ஹே ஹே ஹாப்பி பர்த்டே டு யூ.